வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஆஸ்ட்ரோ ஈஸி சேனல். இந்த பதிவில் 22/2/2021 முதல் 28/2/2021 வரைக்கும் உள்ள வாரத்திற்கான ராசி பலன்களை தான் பார்க்க போறீங்க. ராசி பலன்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வார விசேஷங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ ஏகாதசி திதி. பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த நாள். முடிஞ்சவங்க பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க. ஏகாதசி விரதம் இருக்கவங்க அன்னைக்கு விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அதே மாதிரி மறுநாள் 24 பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம். பிரதோஷத்துக்கு சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனை வழிபட்டுட்டு வந்தா நல்லதே நடக்குங்க. பிரதோஷ வழிபாடு பண்றவங்களும் பிரதோஷ விரதம் இருக்கவங்களும் அன்னைக்கு அனுஷ்டிக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமிங்க. முழு பௌர்ணமியா இருக்க அன்னைக்கு விரதம் இருந்தா சந்திரனோட அனுகிரகம் நமக்கு கிட்டும். நம்மளோட தாயார் உடல் நலமும் சீரா இருக்கும். சந்திரதசை, சந்திரபுக்தி இருக்கவங்களும் விரதம் இருந்து சந்திரனை வழிபடலாம். சந்திரனால கெடுப்பறவங்க நடக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடும் இந்த விரதமும் இருக்கிறதுனால நற்பலங்கள் நடைபெறும்னு சொல்லலாம். இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ராசிகள் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். ஸோ இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே முக்கியமான முடிவுகளை அவங்களோட சந்திராஷ்டம நாட்கள்ல எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த வாரம் முழுக்க நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே அவசியம்ங்க. இப்ப ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். முதலாவதா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாரம் உங்க ராசிக்கு 2வது இடத்துல செவ்வாயும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இதனால பாசிட்டிவ் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி லாபம், இடலாபம், வீடு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா வீடு வாங்க முயற்சிச்சிங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும். புது வீடு கட்டணும், நிலம் வாங்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிலம் கிடைக்குங்க. புது வீடு மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரெஜிஸ்டர் பண்றதுல பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த வாரம் தீர்வடையும். குடும்பத்துல யாருக்காவது உடல்நிலை சரியில்லாம இருந்ததுன்னா அவங்களோட உடல்நிலை இந்த வாரத்துல சீர்பெறும். கட்டுமான தொழில், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் ஒரு பிளஸ். விவசாயிகளுக்கு கூட இந்த வாரம் ரொம்பவே நல்லா இருக்கும். பூமி நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் ரொம்பவே நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானமான இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறது பேச்சுல தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஏற்கனவே காரசாரமா பேசுறவங்க தான் நீங்க. அதனால பேசும்போது எப்பவுமே யோசிச்சு கொஞ்சம் நிதானமா பேசுங்க. வெடுக்கு வெடுக்கன் பிறரோட மனசு புண்படுற மாதிரி என்னைக்கும் பேசிடாதீங்க. வாக்குஸ்தானத்துல மட்டும் கொஞ்சம் கவன தேவை. பிறருக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு கொடுங்க. வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பேசுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருந்தாலும் அந்த இடத்துல குருவோட பார்வையும் விழுது. அதனால தனலாபம் நிச்சயம் இருக்கும். பணம் வரவு நல்லாவே இருக்கும். தொழிலும் ரொம்பவே நல்லா இருக்கும். 11ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. அதனால தகப்பனார் வழியில கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும். உங்களோட தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்ததுன்னா அவங்களோட உடல்நிலையும் சீர்பெறும். அரசு துறையில இருக்கவங்க, அரசியல்வாதிகளா இருக்கவங்க, அரசாங்கத்துக்கு புரிபவர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். திடீர்னு பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த வாரம் சந்திப்பீங்க. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். 10ஆம் இடத்துல புதன், சனி, குரு சேர்ந்திருக்கிறதுனால தொழில சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் பெருசா பாதிப்பு வராதுங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கால் வலி, கால் சம்பந்தப்பட்ட உபாதைகள் சிறிது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குருவும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால எங்கேயாவது வேலை மாற்றம், டெம்பரரியா இன்னொரு ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ண சொல்றது, இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கோர்ட் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாகும். தெய்வ வழிபாட்டுல உங்க சிந்தை மேலோங்கும். கோவில்களுக்கு
சென்று வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு பிளஸ் தாங்க, பேச்சை தவிர. ஏன்னா வாக்குஸ்தானத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க. அதனால பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமா கவனிச்சு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அதை தவிர்த்து பண வரவோ தொழிலையோ குடும்பத்திலையோ எந்த விதமான பிரச்சனையும் பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். உங்களோட ராசியிலேயே செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் உங்க ராசிலேயே இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் குருவோட பார்வையும் கிடைக்கிது. அதனால உங்களுக்கும் வீடு வாங்குற யோகம் இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா ஒரு சுபரோட பார்வை செவ்வாய் மேலேயும் ராகு மேலேயும் விழுந்ததுன்னா அவங்க என்னதான் பாவ பலன்களை கொடுக்குற இடத்துல இருந்தாலும் நற்பலன்களே கொடுப்பாங்க. குருவோட பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஸோ பழைய வீடு வாங்குறது, இல்லை புதுசா வீடு கட்டுறது, மனம் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு சம்பந்தப்பட்ட நில சம்பந்தப்பட்ட எல்லா பலன்களும் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லுவேங்க. அது மட்டும் இல்லாம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிறவங்க உங்க எல்லாருக்குமே தொழில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஷேர் மார்க்கெட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், மிலிட்ரி, போலீஸ் இந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் நன்மையான பலன்களையே எதிர்பார்க்கலாம். ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காருங்க. சுக்கிரன் உங்க ராசிநாதன். சூரிய பகவான் அரசு துறை, அரசு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அரசு துறையில இருக்கவங்க, இல்ல அரசாங்க பணிக்கு விண்ணப்பிச்சிருக்கவங்க, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லயும் வியாபாரத்திலையும் ஈடுபட்டிருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவான வீக் தாங்க இந்த வாரம். ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரனோட சூரிய பகவான் சேர்ந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். ஸோ கேட்கவே வேணாம், அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளுமே ரொம்பவே சாதகமா இருக்கும், நீங்க நம்பலாம். அடுத்ததாக 9ஆம் இடம் எனப்படும் லாபஸ்தானத்துல சனி, குரு, புதன் 3 பேருமே இருக்காங்க. அதனால வாகனங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாமே இந்த வாரம் வாங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுன்னு சொல்லலாம். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், ஆயில் ஃபேக்ட்ரிஸ், மில்ஸ் இதெல்லாம் நடத்துறவங்களுக்கும் இந்த வாரம் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம திருமண தடைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த வாரம் நிவர்த்தி அடையும். விரும்பிய வரன் அமையும். நீங்க எதிர்பார்க்கிற எல்லா தகுதிகளோடையும் கூடிய சீக்கிரமே இந்த வாரமே உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம ஜோதிடம், எழுத்துப்பணி, மீடியா போன்ற துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த வாரம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். 2 பேருமா சேர்ந்து கோவில்களுக்கு சென்று வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உங்க வீடுகள்லயும் பூஜைகள், ஹோமங்கள் வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஸோ இந்த வாரம் ரிஷபராசிக்கு எல்லாமே பிளஸ் தான், மைனஸ் எதுவுமே கிடையாது. அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த வாரத்திற்குரிய பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி, புதன், குரு 3 கிரகங்களும் சேர்ந்திருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைங்க. திருமண தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பேச்சை தவிர்த்து நிதானத்தை கடைப்பிடிங்க. யார்கிட்ட பேசினாலும் நிதானமா பேசுங்க, யோசிச்சு வார்த்தைகளை விடுங்க. குடும்பத்திலையும் ஒரு சில குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க இருந்துனே தெரியல, எவன்டா இவன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிற மாதிரி உங்களுக்கு எதிரிகள் புதுசா எங்க இருந்து முளைச்சு வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணி உங்களை நீங்க சாந்தமா வச்சுக்கோங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. உங்களோட கோபம்தான் உங்களுக்கு எதிரி. பல குழப்பங்கள் உண்டாகும். அந்த குழப்பத்துல தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்தை கடைப்பிடிச்சு யோகாலாம் பயில்றவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. யார்கிட்டையும் வார்த்தையை விடாம யோசிச்சு ஆலோசிச்சு பேசினாலும் யாராலையும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே வராது. என்னடா அஷ்டமத்து சனி எல்லாரும் பயப்படுத்துறாங்களே யோசிக்காதீங்க. சனி பகவான் நம்மளோட கர்ம பலனை தான் நமக்கு தருவார். நம்ம நல்வினைகள் புரிஞ்சிருந்தா நமக்கு நல்லதே நடக்கும். தீய கர்மா பண்ணியிருந்தாதான் தீய பலன்களை அவர் கொடுப்பார். சின்னதா சோதனைகள் கொடுப்பாரு.
ஆனா அந்த சோதனைகளையும் நம்ம தாண்டி வந்துட்டோம்னா சனி பகவான் நமக்கு கொடுக்குற நல்லது மாதிரி வேற எந்த கிரகமுமே கொடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்கறத மற்ற கிரகங்களால தடுக்கவே முடியாது. சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நல்ல கர்மாக்களை செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். நாம பண்ற கர்மா தான் நாம அனுபவிக்கிற கஷ்ட இன்பங்களுக்கு காரணம். நல்ல கர்மா பண்ணா சனி அஷ்டமத்து சனி வந்தாலும் சரி, அஷ்டமத்து குரு வந்தாலும் சரி, நல் வினைகளை மட்டுமே நாம அனுபவிப்போம். தீய கர்மாக்களை பண்ணா மட்டும்தான் தீய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால நம்மளோட பிரச்சனைகளுக்கு நாம தான் காரணம். அதை விட்டுட்டு அஷ்டமத்து சனி அதனால இப்படி ஆயிடுச்சு, அஷ்டமத்து குரு அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்புறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. நல்ல வினைகளை நம்ம செய்யும் போது அஷ்டமத்து குரு வந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி வந்தாலும் சரி, நமக்கு நற்பலன்களை தான் அவங்களும் விதிக்க தர கடமைப்பட்டிருக்காங்க. எந்த மூல நூல்கள்லையும் அஷ்டமத்து சனி அஷ்டமத்து குரு கெடுபலன்களை மட்டுமே கொடுக்கணும்னு குறிப்பிடலை, கர்மாக்களோட பலன்களை கொடுக்கணும்னு தான் குறிப்பிட்டிருக்கு. ஸோ நம்மளோட கர்மாவை பொறுத்து தான் அவங்க நமக்கு கொடுக்க போற பலனும் இருக்கு. அதனால அனாவசியமா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்கன்னு போது உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க போகுது. அப்புறம் எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சொல்றதுக்கு ஒரே விஷயம்தான், நிதானத்தை கடைப்பிடிங்க. பொறுமையா யோசிச்சு ஆலோசிச்சு முடிவெடுங்க. தவறான முடிவுகளை எடுக்காதீங்க. யோசிச்சு நீங்க முடிவெடுக்க நல்ல முடிவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வேற எதுக்காகவும் நீங்க பயப்பட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் பண்ணி பக்கத்துல இருக்க கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. மனம் அமைதியா இருக்கும். மனம் அமைதியா இருந்ததுன்னா நல்ல முடிவுகளையும் நல்ல காரியங்களை மட்டுமே செய்வீங்க. பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா பேசுங்க. இதுதாங்க இந்த வாரத்துக்கான உங்களுக்கான பலன். அடுத்ததா கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசிக்காரர்களே, உங்க குடும்பத்துல எந்த வாரம் சந்தோஷம் நிலைச்சு நிற்போங்க. குடும்பத்தினர் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இந்த வாரம் முழுக்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். நீங்க ஏதாவது புதுசா முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வாரம் அது சக்சஸ் தாங்க. உங்க நெருங்கிய உறவினர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்ப்பு வந்தாலும் கடைசியில எல்லாமே சுமூகமா தான் முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு. விருந்தினர்கள் வருகையும் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு உத்தியோகம் இது எல்லாமே நல்லா இருக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த வாரம் நிச்சயம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு அமையும். வேலை இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தது, இல்ல வாய் தகராறு இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த வாரம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அவங்களோட உடல்நிலை கொஞ்சம் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே இந்த வாரம் ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான உங்களுக்கான பலன். இப்ப அடுத்ததா சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களே, ரொம்ப முக்கியமான விஷயமான திருமண விஷயம் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸா அமையும். வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வரும். இந்த வாரம் இந்தந்த வேலைகளை முடிக்கணும்னு நீங்க போட்டு வச்சிருக்க எல்லா பிளானையும் அந்த பிளான் படி கண்டிப்பா முடிச்சிடுவீங்க. உங்களோட பண வரவு நல்லாவே இருக்கு. உங்க குடும்பத்திலையும் சந்தோஷம் தாண்டவம் ஆடும். புது வீடு புது நிலம் ஏதாவது வாங்கறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதுவும் சக்சஸ் ஆகும். உங்க கூட பிறந்தவங்க மூலியம் சில சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெருசா எதுவும் வராதுங்க. உறவினர்கள் நட்புகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பேசி யோசிச்சு நடந்துக்கோங்க. அம்மா அப்பாவோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் கிட்டையும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க கருத்துக்களை முன்வைக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு ஆலோசிச்சு வைக்கிறது நல்லது. மற்றபடி உங்க வேலை இடத்துல உங்களுக்கு சக ஊழியர்களோட சப்போர்ட் கிடைக்கும். தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இதுதாங்க இந்த வாரத்துக்கான உங்களோட பலன். அடுத்ததா கன்னி ராசிக்கு
இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களே, இந்த வாரம் எந்த காரியத்தை செஞ்சாலும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் யோசிச்சும் நல்ல முறையில நீங்க செஞ்சு முடிப்பீங்க. இத்தனை நாள் நீங்க போட்டு வச்ச எல்லா பிளானையும் இந்த வாரம் நடத்தி அதை வெற்றிகரமா முடிச்சிடுவீங்க. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட கனவு கண்ட விஷயம் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால உங்க உடல் நலத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலைச்சல்களை கொஞ்சம் குறைச்சு உடல் நலத்தையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பண விஷயமா பேசுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. அதை தவிர்த்து வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்க வைஃப் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சண்டை சச்சரவை தவிர்த்துடலாம். ஒரு சில நல்ல காரியங்கள் நீங்க எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத விதத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல இருந்த குழப்பங்களும் படிப்படியா குறைஞ்சி தீர்ந்து போயிடும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல நண்பர்கள் கிட்ட பணத்தை பத்தி பேசாதீங்க. மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுதான் இந்த வாரத்துக்கான உங்களுக்கான டிப்ஸ். அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாரம் நீங்க எல்லாருமே கொஞ்சம் துணிச்சலோட செயல்படுவீங்கன்னு சொல்லலாம். என்னடா வருது பார்த்துக்கலாம் எது வந்தாலும் அப்படிங்கிற துணிச்சல் உங்ககிட்ட இந்த வாரம் தெரியும். ஆனா எந்த முக்கிய முடிவுகள் எடுத்தாலும் நிச்சயம் உங்க குடும்ப நபர்களோட கலந்து ஆலோசிச்சுதான் நீங்க எடுப்பீங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு நல்லபடியா தான் அமையும். ஆனா நீங்க எதிர்பாராத நேரத்துல ஒரு பெரிய செலவு உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட புத்திசாலித்தனத்தினால எது வந்தாலும் நீங்க நிச்சயம் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்துல இருக்கவங்களும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. உங்க வீட்டுல சந்தோஷமும் குதூகலமும் அதிகரிக்கும். சகோதரர்கள் சகோதரிகள் கிட்டேயும் இன்னைக்கு இந்த வாரம் முழுக்க நல்ல நட்புறவு உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த வாரம் முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலை பார்க்குற இடத்துலயும் பாராட்டு பெறுவீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல முன்னேற்றம் நீங்க வேலை பார்த்த இடத்துல உங்களுக்கு அமையும். தொழில் வியாபாரம் எல்லாமே இந்த வாரம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். ஆக மொத்தத்துல இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் தாங்க. அடுத்ததா விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வாரம் ஆரம்பத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நாட்களை தவிர்த்து மீதி நாட்கள் நல்லா தாங்க இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. கடவுளை வணங்கிட்டு நீங்க காரியங்களை செய்யும் போது அது நல்லபடியா கடவுள் நடத்தி கொடுப்பார். உங்களுக்கே இந்த வாரம் கோவிலுக்கு போகணும்ன்ற ஆலோசனையும் எண்ணமும் அதிகரிக்கும். இந்த வாரம் பொருளாதாரம் நல்லாதான் இருக்கு. தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இந்த வாரம் உங்களுக்கு வராது. சேமிச்சு வைக்க வாய்ப்பும் அதிகமா இருக்கு. சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தா அதுக்கான சாதகமான தீர்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு வரும். வேலை பார்க்கிற இடத்துலயும் நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதனால அலைச்சல் ஏற்படும். உடல் நலத்துல அதனால சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க உடல் நலத்தை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கு. சந்திராஷ்டமம் வர்றதுனால அந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க. அதை தவிர்த்து புதுசா ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி வாங்குவீங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கு. குடும்பத்தாரால சில ஆடம்பர செலவுகள் செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகலாம். ஆனா கவலைப்படாதீங்க, பண வரவும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கடன் உதவியும் நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சொத்து பிரச்சனைக்கு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு அமையும். இது வரைக்கும் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டவங்களா அவங்களாவே அமைதியா விலகிடுவாங்க. உங்களுக்கு புதுசா வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரம் எப்பவும் போல நார்மலா நடக்கும். சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது, வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததா மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களே, எதிரிகளால உங்களுக்கு பல தொல்லைகள் இருந்தது. அந்த தொல்லைகள் எல்லாம் இந்த வாரம் நிச்சயம் மறைஞ்சிடுங்க.
பழைய பகையை மறந்துட்டு உறவினர்கள் கூட உங்க கூட ஸ்மூத்தா மூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் தான். வெளிநாட்டு முயற்சி ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நிறைவேறிடும். உங்களோட நட்புகளும் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திடீர்னு வெளியூர் போகணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்படலாம். ஆனா எதிர்பாராத லாபம், அதிர்ஷ்டம், வெற்றி இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். தொழிலையும் வியாபாரத்திலையும் ரொம்ப பெருசா நீங்க எதுவும் இந்த வாரம் அச்சீவ் பண்ண முடியாது. சுமாரா தான் இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி மீதி எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. அடுத்ததா கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களே, மனசுல இந்த வாரம் முழுக்க ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பத்தினால உங்களை சுத்தி இருக்கவங்க கிட்டயும் குடும்பத்தினர்கிட்டயும் உங்க கோபத்தை வெளிப்படுத்திடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா நல்லது. யோகா தியானம் பண்ணி உங்க மனசை கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. குழப்பங்கள் தன்னால அகலும். அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயம் வராது. புது வீட்டுக்கு குடிபெயர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்கு. நீங்க இது வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருந்த எல்லா திட்டத்தையும் இந்த வாரம் நிறைவேற்றலாம். சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதையும் மீறி நீங்க பிளான் பண்ணபடியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். தெய்வ வழிபாடு இந்த வாரம் காணப்படுது. உங்களோட மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லலாம். தொழில ஏதாவது புதுசா செய்யணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை இந்த வாரம் நடைமுறைப்படுத்துங்க. அதுவும் சக்சஸாவே நடக்கும். குடும்பத்துல யாருக்காவது உடல்நல குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கோங்க. செலவு கொஞ்சம் இந்த வாரம் அதிகமாவே இருக்கும்னு சொல்லலாம். இதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துக்கான பலன். அடுத்ததா மீனம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களே, வீணா பணம் செலவாகுதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த வாரம் குறைஞ்சிடும். பண வரவுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு கிடைச்சிடும். உங்க மனசுல இருக்க எல்லா குழப்பங்களும் நீங்கி இந்த வாரம் முழுக்க ரொம்ப நிம்மதியா இருப்பீங்கன்னு சொல்லலாம். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை அடைச்சிடுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ உங்க உறவினர்கள் கிட்ட இருந்தோ நீங்க எதிர்பார்த்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். திருமணத்துக்காக வரன் பார்க்குறீங்களா? இந்த வாரம் நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல வரன் அமையறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அதனால உடல் களைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலையும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்தையும் பல மடங்கு வெற்றியை இந்த வாரம் நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் மீனராசிக்கான இந்த வாரத்திற்கான பலன். இந்த வாரத்திற்கான பலன்கள் எல்லாத்தையுமே எல்லா ராசிக்காரர்களும் கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த வாரத்துல இருந்து ஜோதிட வகுப்புகளை இந்த சேனல்ல ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். விருப்பமில்லவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களால பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.